மனுஷரை குறிச்சு மனுஷர்களுடைய வாழ்க்கையின் மூலமா அவர்களை பார்த்தே வியந்து போன நிறைய மனுஷர்கள் உண்டு வேதத்துல. அல்லேலூயா. மனுஷர்கள் நம்ம அவர் கடவுள் அவர் எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம வியந்து போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா மண்ணாகிய நாம செய்கிற சில விஷயங்கள் தேவனுக்கு எதை கொண்டு வருதுன்னா ஒரு வியப்பை கொண்டு வருது, ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வருது. இவனிடத்திலிருந்து இப்படி சொப்பனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, தரிசனமாகி சாலமோன்ட்ட சொல்றாரு, சாலமோனே நீ என்ன விரும்புறியோ அதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாக ஆச்சரியமானதாக வியந்து போனதாக வியந்து போன விசுவாசம். எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்துல கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. விதவையின் காணிக்கை, வியந்து போன விதவையின் காணிக்கை. எங்க மார்க் 12வது அதிகாரம் 41 இருந்து வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இயேசு காணிக்கை பெட்டிக்கு அருகே உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களை